அன்றைக்கு படகில் ஏறிக்கொண்டிருந்த நேரத்தில் பெரிய புயல் காற்று. சீஷர்களுக்கு ஐயம், சீஷர்களுக்கு பெரிய பயம் ஏற்படுகிறது. அங்கே இயேசு பயப்படாதே, திடன் கொள்ளுங்கள் என்று அவர்களை பார்த்து சொன்னார். புயல் காற்றை பார்த்தவுடன் ஒரு பெரிய பயத்தின் ஆவி சீஷர்களை கவ்விக்கொண்டது. ஐயோ, படகு மூழ்கி நாம் எல்லாரும் மரித்து போய் விடுவோமோ, வாழ்க்கை முடிந்து விட்டது என்று புயல் காற்றை குறித்து யோசித்தார். இயேசு அவர்களுக்கு நடுவே நின்று திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அன்பு பிள்ளைகளே, யோசுவாவையும் அப்படித்தான் சொன்னார். வாலிப பருவத்தில் தலைவனாக பொறுப்பேற்று ஊழியம் செய்ய வந்தவனை பார்த்து நீ திடன் கொள்ளு என்று சொன்னார். பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொன்னார். எதை குறித்தும் பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களுக்கு உபத்திரவம் உண்டு. அவைகளிலே ஒரு ஜெயத்தையும் அவைகளை மேற்கொள்ளுவதற்கான வழிகளையும் கர்த்தர் காண்பித்து நல்ல ஆட்களை ஆண்டவர் தந்து, நல்ல நபர்களை நமக்காக ஏற்படுத்தி புரிந்து கொள்கிற நபர்களை தந்து நமக்குன்னு உதவி செய்ய நினைக்கிறோம். ஆண்டவர் அனுப்புவார். God will send some angels. தேவனாகிய கர்த்தர் சில தூதர்களை நமக்காக அனுப்புவார். இந்த தூதர்களை குறித்து வேதத்தில் படிக்கிறோம். எபிரேயரிலே அவர்கள் நமக்கு பணிவிடை செய்யும் ஆவிகளாக. இந்த தூதர்கள் பெரிய ஆட்கள் தான், ஆனால் நமக்கு பணிவிடை செய்யதான் கர்த்தர் வழிபடுகிறார். மிகாவேல் என்கிற தூதன், கேப்ரியல் என்கிற தூதன், சேராபீன்கள், கேருபீன்கள், இப்படி சில தூதர்களுக்கு பெயர்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மிகாவேல் தூதன் யுத்தம் செய்யும்படியாக வல்லமையாய் பராக்கிரமம் யுத்தம் செய்கிறார். கேப்ரியல் என்கின்ற தூதனை குறித்து மத்தேயுல படிக்கிறோம். அவன் நற்செய்திகளை அறிவிக்கிறவன். கேருபீன்கள், சேராபீன்கள் தேவனாகிய கர்த்தரை பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிற துதியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த தூதர்கள் இருக்கிறார். அவர்களை கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி இன்றைக்கு திடப்படுத்த போகிறார். உங்கள் பிரச்சனைகளை மாற்ற போகிறார். அவரே ஒரு பாக்ஸையோ ஒரு பேகையோ ஒரு கிஃப்ட் பாக்ஸை கொடுத்து அனுப்பி, என் பிள்ளைக்கு போய் இதை கொடுத்து எல்லா பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பா. இத்தனை நாட்கள் இத்தனை மாதம் என் பிள்ளை உபத்திரம் பட்டுச்சு, இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க என்று இந்த அற்புதத்தின் நேரத்தில், இந்த ஏப்ரல் மாதத்தில், இந்த 8ஆம் தேதி கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் அவைகளின் மத்தியிலே திடன் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர்